வணக்கம் வருண். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு அரசியல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப பிஸியாவே போயிட்டு இருக்கீங்களா? தென் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் உண்மையிலேயே வந்து நம்ம சொல்லணும். ஒரு அரசியல் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படின்றது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புரட்சி இளைஞர்கள் மத்தியில. இன்டர்நெட்டும் அப்போ வந்து வளர ஆரம்பிச்ச காலகட்டம். அந்த காலகட்டத்துல நம்ம பார்த்த அரசியல் யாரு அப்படின்னா பெருசா வந்து நல்லா பேசக்கூடியவர்கள் தான் நல்ல தலைவர்கள் அப்படின்னு. ஆனா வந்து பேசக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, செயல்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தலைவர்கள் அப்படின்றத விஜயண்ணா வந்து இப்ப காட்டிக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்து இந்த அரசியலை வந்து உள்ள வர அன்னைக்கு இருந்த சூழலும் இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அரசியல் இன்னைக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? நம்ம உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த அரசியல நம்ம நிறைய மாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அந்த இளமை பருவ அந்த வயசுக்குட்டான விஷயத்த நல்லா வந்து ஜாலியா இருக்கிற விஷயத்த விட்டுட்டு மக்களுக்காக வந்து நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அது அவங்களுக்கெல்லாம் அவங்க மாத்தணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த இதை மாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து நிறைய விஷயங்களை அவங்க தியாகம் பண்ணி ரோட்ல இறங்கி போராடுறதாகட்டும், மக்கள் பிரச்சனை கொண்டு போய் வார கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிக்கிறதாகட்டும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்து இதுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு தீர்வு வராதா அப்படிதான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிச்சு. அது வந்து டெம்பரரியா வந்து இந்த மாதிரி நிறைய தடைகள் போடையில அது நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து நிறைய நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு புரிய ஆரம்பிச்சது அதிகாரம் எவ்வளவு வலிமையானது, அந்த அதிகாரம் நம்ம கையில இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்னு. அப்ப அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர் கட்சி ஆரம்பிச்சு அது மூலமா பயணிச்சோம். நம்மளோட எண்ணம் ஒரு விஷயம் இருந்துச்சு, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நம்ம இவங்க பண்ண மாட்டாங்க, இந்த திமுக என்னைக்குமே இதை பண்ணாது, இதை நம்ம தான் வந்து பண்ணணும். அப்போ ஒரு புதுசா ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பயணிச்சோம். அப்புறம் மாற்றம்னு மக்கள் நீதி மையம் வந்தோம். அதை அப்படியே கரை மையம் கொண்டு மாதிரி மாற்றம்ன்ற விஷயத்துல வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா மாற்றம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களால இங்க சஸ்டெயின் பண்ண முடியல, அவங்களால இந்த வந்து காஸ்ட்லி பாலிடிக்ஸ்ல வந்து அவங்களால வந்து ஈடுகட்டு ஓட முடியல, அவங்க கிட்ட பணம் கிடையாது, அவங்க கிட்ட வந்து பெரிய புகழ் கிடையாது, ஒரு கட்டமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்தது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப எளிமையா உடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் இருக்கிறதுலே உச்சம் அவர் தான் இருந்தாரு. தாய்மார்களுக்கு ரொம்ப பிடித்தவர், இளைஞர்கள் வந்து கொண்டாடின ஒரு நடிகர். அன்றைக்கு சினிமாவும் வந்து ஒரு பூமாய் வந்துகிட்டது. சினிமாவெல்லாம் அரசியல் வளர்த்துக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், எம்ஜிஆரால திமுக வளர்ந்தது, திமுகவில் எம்ஜிஆர் வளர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா கொள்கைகளை சினிமா மூலமா வந்து கொண்டு வந்து சேர்த்து அவர் வந்து அது ஒரு மாதிரியா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தபடியா மாற்றம் வந்தவர்ல முக்கியமான ஒரு பங்கு வகிச்சவர் வந்து விஜயகாந்த் அவர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கட்டமைப்பு, அந்த பணபலம் அப்படின்றத வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து லாங் டேர்ம்ல நம்ம சஸ்டைன் பண்ண முடியாது, உடனடியே ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு நம்மளால செலவு பண்ண முடியாது, இன்னொன்னு நம்மளால கட்டமைப்பு வந்து அந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குற விஷயம் இன்னும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பாலிடிக்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து சஸ்டைன் பண்ண போன்ற ஒரு பயம், மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சில விஷயம், இதெல்லாம் வந்து யாராலையும் பண்ண முடியல. அதை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு நம்ம பாக்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இவங்க சாதாரணமா சாதிக்கிற விஷயங்கள முன்னாடி இருந்தவங்க செய்யாததற்கு காரணம் நான் என்ன பாக்குறேன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு எலெக்ஷன்லயும் வந்து கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி மக்களை வந்து ஒரு விளைபொருளா வாங்கியிருந்தாங்க, ஓட்டுகளை விளைபொருளை வாங்கியிருந்தாங்க. அந்த வாங்கின பொருளை வியாபாரம் பண்ணி அவங்க திரும்பவும் லாபம் சம்பாதிக்க தான் பார்த்தாங்க தவிர செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களே நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து கடன் வாங்கி கொடுத்துருப்போம், இல்லைன்னா இவனுக்கு ஃபேவரா பண்ணிருப்பான், அவன் நம்மளுக்கு நிதி கொடுத்துருப்பான், அவனுக்கு ஃபேவரா கனிமூல கொள்ள அடிக்கிறான், கோடி கணக்கில் கொடுத்துருப்பான், அவனை கொள்ள அடிக்க விடணும், இந்த மாதிரியான ஃபேவரட்டிசம் உள்ள போனதுனால அவங்களால அதை பண்ண முடியல. பட் ஆனால் அந்த ஃபேவரட்டிசம் உள்ள சிக்காததுனால தாவேகா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோட கட்டமைப்போட பணபலம் இல்ல, அதை வந்து பெருசா அவங்களுக்கு ஈக்குவலா செய்ய முடியல அப்படின்னாலும் முடிந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றத வந்து யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சாதனை வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் இவ்வளவுதானடா பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஃபேவரிசம் எதிர்பார்த்து பண்ணாங்க, இவங்க வந்து ஃபண்டு வாங்கி எலெக்ஷன் செலவு பண்ணாங்க, அதனால நல்லா செய்ய முடியாம போச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவங்க செலவு பண்ணதே நல்ல செய்யறதுக்காக செலவு பண்ணல, காசு திருடுறதுக்காக செலவு பண்ண. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க தாவேக எலெக்ஷன்ல நிப்பாட்டின கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணல, அவங்க பண்ண செலவுகளுக்கும் மற்ற வேட்பாளர்கள் மற்ற கட்சி வேட்பாளர்கள் பண்ற செலவு வித்தியாசம் இருக்கு. அவங்க எதுக்காக செலவு பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும், அந்த அதிகாரத்து மூலமா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற காரணம். அதிகாரத்தை கைப்பற்றி நல்லது பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து செலவு பண்ணல. ஸோ தாவேகாலையுமே நிறைய வேட்பாளர்கள் செலவு பண்ணினாங்க.
செலவு பண்ணாத வேட்பாளர் என்ன உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எங்க பகுதியில பாத்தீங்கன்னா நின்ன வேட்பாளர் ஓப்பனா சொல்லணும்னா பல்லட வேட்பாளர்னால பெருசா செலவு பண்ண முடியும். அவரு பினான்சியலா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு. எனக்குமே எங்க மாவட்டத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செலவு பண்ண முடியாம மக்களை போய் சந்திக்கிறதுக்கே ரொம்ப கூட இருக்கீங்க எல்லாம் ஆளு கொஞ்சம் காசு போட்டு பெட்ரோல் அப்படி வச்சுதான் போய் மக்களை சந்திச்சாங்க. குறைஞ்ச நோட்டீஸ் விஜய் அண்ணாவோட ஒரு ஆறா அவங்களுக்கான வெற்றியை கொடுத்துச்சு. ஒரு சில வேட்பாளர்கள் செலவும் பண்ணாங்க. அந்த செலவு பண்ண வேட்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே யாருக்கும் கை வைக்க எண்ணம் வரல. ஊழல் பண்ணணுங்கிற எண்ணமும் கிடையாது. அதை தாண்டி தலைமையில இருந்து விஜய் அண்ணா பயம் இருக்கு. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, யாரும் நீங்க இவ்வளவு செலவு பண்ணணுங்கிறது கிடையாது. செலவு நீங்க இஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருந்தாலும் அந்த காசு இங்கிருந்து எடுக்கிறதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இங்க எக்மோர் தொகுதி வேலை பார்த்தேன். எக்மோர் தொகுதி அண்ணன் ஜெயிச்சார் ராஜ்மோகன் அண்ணன், நீ கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. ஒரு புக்ல ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. 7 வருஷமா அந்த கரெக்ஷனை பண்ணல. 7 வருஷமா அந்த திருத்தத்தை பண்ணல. தமிழ் புக்ல இருக்கு. 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இந்த கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் பண்ணல அப்படின்னு. போன் அடிச்சாரு, மாத்தியாச்சு. புக் ரிலீஸ் பண்றது மாத்தியாச்சு. சார் இவ்வளவு நாளா இதுக்கே 7 வருஷமா வச்சிருந்தாங்களா? நேத்து 1000 என்ஓசி என்னங்க கொடுத்துட்டீங்க. அந்த சங்கம் பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு தைரியமா கொடுக்குறாங்க, சந்தோஷமா. ஆமா, நீங்க இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மிரட்டி இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு மீட்டிங் முடிச்சு அவங்க ஆச்சரியம் ஏங்க அதை காட்டுங்க. இதை வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சிருக்கு தெரியுங்க. எத்தனை திமுக காரரு என்கிட்ட பேசுறாப்ல, ஏப்பா உங்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ண ஆளுகளுக்கு திமுக அதிமுக தாண்டி 2 பக்கையும் பழக்க வழக்கத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து நடுவில் மீடியேட்டர்ஸா ஒர்க் பண்றீங்க. ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு என்ஓசி வேணா என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ்ல போயிடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி வாங்கினா இதுதான் பெரிய பிரச்சனை இருந்தது பிரைவேட் ஸ்கூலுக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு குறிப்பா. அப்ப இந்த நடுவில் இருக்க இந்த இடைத்தரகர்கள் இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2 பக்கையும் இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துவாங்க. அவங்களால எங்க தாவேக்கால இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்த முடியல. அததான் இப்ப நம்ம கல்வித்துறை அமைச்சர் ஸ்டேஜ் சொன்னது. தாவேக்காவினராலேயே தாவேக்கா வாழ முடியல. மினிஸ்டர் தெரியும் சொன்னா அவனுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. இதை நேற்று ஒரு திமுக அதுதான் சிஸ்டம் ஒரு ஆள் என்கிட்ட கேக்குறது, என் மனசாட்சி இல்லாம உங்க மினிஸ்டர் இப்படி பேசிட்டு போயிட்டார, நான் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது போனா அதை வெளியே போங்கிறான். சொன்னது முன்ன சொன்னாரு, நேற்று காலைல நடந்திருக்குங்க ஸ்கூலுக்குள்ள போயிட்டு எனக்கு மினிஸ்டர் தெரியும்னு சொல்லியிருக்காப்ல. அந்த ஆளு வெளியே போயிட்டாங்களா, அதை வெளியே போய் சொல்லிட்டானியா உங்க மினிஸ்டர் தேவையில்லாம ஒரு அறிக்கை கொடுத்தா பரவாயில்ல, ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு போயிட்டாரு. அவன் வெளியில போய் கொடுக்கறதுக்கு இது வெத்து மாடல் நினைச்சா இது ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியல. கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்கூல்ல தான் நீங்க வாங்கணும்னு சொன்னாங்க லாஸ்ட் கவர்மெண்ட். ஆனா கவர்மெண்ட் நிர்ணயிச்ச விலையோன்னு தெரியாது. எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா அந்த ராஜ்மோகன் வந்து முன்னாடி பேசும்போது வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா வெளியே வந்து பகிரங்கமா சொல்லணும், எவ்வளவு வாங்குறீங்கன்றத போடணும், அது அவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்றத சொன்னாங்க. ஆனா வந்து மேக்சிமம் எந்த ஸ்கூலும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியலங்களா. ஏன்னா வந்து அவங்க சொல்ற ரேட் ஒண்ணு, அவங்க பில்ல போடுற ரேட் ஒண்ணு, அப்படிதான் பண்றாங்க. இது ஆக்சுவலா வந்து யார் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது வந்து குழப்பமா இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டீங்க அவங்க பாருங்க இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க பேரண்ட்ஸ். நான் என்ன கேட்டேன், பேரண்ட்ஸ் நீங்க தானே ஃபீஸ் அநியாயத்துக்கு கொடுத்துருக்கீங்களா, கம்ப்ளைண்ட் நீங்க கொடுங்க. இதுதான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். பேரண்ட்ஸ் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. எங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரு இது பிரஸ்டீஜுக்காகவே பணத்தை கொட்டணும், நான் இவ்வளவு காசு கட்டி என் பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப நீங்க அந்த ஸ்கூல்ல ஃபீஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னா இவங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்த மாட்டாங்க, இந்த பேரண்ட்ஸ் சேர்த்த மாட்டாங்க. இவங்களுக்கு அது ஒரு ஈகோ பிரச்சனையாகும். இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா நடுத்தர ஃபேமிலிஸ்ல இருக்கீங்க தான். அவங்க குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்ப இங்க நிறைய பேர் வராங்க, அதான் நிறைய பேர் ரிக்வஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அப்ப அண்ணன் என்னங்கிறாரு, அரசு பள்ளியில சேர்த்துங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு நீங்க ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல தேடி போறீங்க? பிரைவேட் ஸ்கூல்ல உங்களுக்கு பணம் இருக்கிறவங்க படிக்கணும். இல்ல அது நான் பேரண்ட் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்துருக்கேன். பேரண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தரம் உயர்த்துறோம்னு சொல்றீங்க, பாதுகாப்பான விஷயமா சொல்றீங்க. போன வருஷம் நடந்த ஒரு விஷயம் இல்ல, திருத்தணியில ஒரு ஸ்கூல்ல செவரு இடிஞ்சு இருந்த ஒரு 8 வயசு பையன் வந்து இறந்து போறான். ஒரு பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது வந்து பக்கவாட்டு செவரு இடிஞ்சு வந்து ஒரு மாணவர்கள் சாகுறாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை இன்னும் நீங்க மாத்தல, இன்னைக்குதான் வந்து பண்றேன்றீங்க. இது நீங்க பண்றது கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து இவங்க கத்துறாங்கல்ல, நீங்க இன்னைக்கே பண்ணுங்க, இன்னைக்கே வாயை தரங்க, அவர் வாயை திறந்து காடி துப்பிடுவீங்களே, அதுதான் நீங்க சொன்னீங்க. செவரு எடுங்கிறது செவரு கட்டுறதுனால குறைஞ்ச 1 மாசமா தான் ஆகும். நீங்க இத தேடுறதுக்கே நம்மளுக்கு வந்து நாடு இங்க பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்றத ஒரு இடத்துலயும் போகணும். நம்ம மேஜிக் பண்ணி ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தளபதி சொன்னா தெரியுங்களா, இட் இஸ் a process. It should start at least somewhere. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் வந்து
வழி போகும். அதை வந்து எங்க பசங்களோட எதிர்காலத்துல நாங்க ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்றத ஒரு விஷயம் சொல்றேன். பட் கண்டிப்பா அந்த நம்பிக்கை நம்ம எப்ப கொடுக்க முடியும்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கடந்த ஆட்சியில வந்து நம்ம வந்து நிறைய கூட சொல்லியிருக்கோம். ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னமும். அந்த பிரச்சனைகளை தாண்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்மளால ஃபீஸ் கட்ட முடியல. ஆமா, அதனாலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து போறவங்க எம்எல்ஏ அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறாருங்க. நீங்க நியூஸ்ல பாத்துருக்கீங்க. அதுதான் எம்எல்ஏ தன்னோட குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறாரு. அந்த நம்பிக்கை இப்ப பிறக்க ஆரம்பிக்குது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல்ஸ்லயும் வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையம். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசுறோம், இதெல்லாம் பண்றோம், எல்லாம் ரைட்டு. பட் ஆனா வந்து ஒரு பயம் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி தலைவர் பேர் கேட்டு போயிடும். இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. எங்க வீட்டுல கூட என்னப்பா இந்த ரோடு சரியில்லை, இந்த லைட் எரியல, இந்த மாதிரி அந்த தண்ணி வரல, இதெல்லாம் சொல்றது வேணுட்டே குற்றம் சொல்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த ஆட்சி பேர் கட்டுறோம் மக்கள் அதைத்தாங்க சொல்றாங்க. மக்கள் தான் சொல்றாங்க. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பப்ளிக்கா ஓப்பனா சொல்றாங்க. சார் இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கு. திமுக காரங்க பார்த்தாங்கன்னா இது வேணுமே என்னமோ இன்னைக்கு அந்த பிரச்சனை மாதிரி கிளியர் பண்ணுவான். இதை முடிஞ்சாலே கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விட்டுருங்க சார். இது வந்து பப்ளிக் அவன் கட்சிக்காரன் கிடையாது, அவன் கட்சிக்காரருக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாம் கரெக்டா. என்ன கேட்டீங்கன்னா தளபதி வந்து வாய் தரக்கூடாது. இவங்க எல்லாம் வந்து சும்மா இந்த ட்ரிகர் பண்ணி எதையாவது பிரச்சனையில இருந்து டைவர்ட் பண்ணதுக்கு உட்காந்து 4 வழி எழுதி வச்சு 40 முறை பார்த்து தப்பா படிக்க. இது எதுக்கு வீம்புக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுல வந்து அப்பா காலைல ட்ரைனிங் எடுத்தா சரியா எடுத்துட்டாராம். ஸ்டாலின் சார் வேற நேத்து ஒரு ஒப்பாரி வச்சிருந்தாரு. இன்னைக்கு ஒப்பாரிக்கு லீவா பஸ், நாளைக்கு சனி ஞாயிறு கல்யாண வீடு, இளவு வீடு, எந்த போனாலும் ஒப்பாரி நம்பர் 2026 அப்படின்னு ஆரம்பிச்சு 2-3 மணி வேற சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வேலூர் வந்திருக்காரு. ஆமா, வந்திருக்காரு. அது வேற சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு நேத்து சொல்றாரு, அதாவது முதலமைச்சர் அவரை கட்சியை பற்றி வருகிற செய்திகளை படிக்க வேண்டும், படித்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5 வருஷமா இப்ப செய்தி படிக்கல இல்ல, 5 வருஷமா அவரு எதிர்கட்சி தலைவர் எப்படி வந்தாரு. இந்த எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வீட்டுல இருந்து அனுப்பிச்சிருவோம். டிஃபன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ்ல பிஸ்கெட் இருக்குப்பா, இது இன்டர்வல் சாப்பிட்டு அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. இன்னைக்கு போயிட்டு இதெல்லாம் பேசணும். ஆனா காலையில பரவாயில்ல பருத்திவீரம் மருத்துவம் வருது, குடிசாக்கு போட்டு அனுப்பலான்ற மாதிரி சிடிஆர் கூப்பிட்டு அடிச்சு விட்டாரு. இன்னும் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் இது சாப்பிடுறதுக்கு முன்னாடிப்பா, இது வந்து லஞ்ச் பிரேக்ல ஐயோ அப்படி அப்பா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. இல்ல அவங்களும் பாருங்களேன், நிறைய இடங்கள்ல இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே வந்து சில இடங்கள் நான் நோட் பண்ணேன், சில வார்த்தைகளை வாண்டடா விட்டு இதுக்குதான் ட்ரைனிங் கொடுத்தாங்க தாவேக்கால எம்எல்ஏஸ். நீங்க கோவப்படக்கூடாது, ட்ரிகர் ஆகக்கூடாது, வேணும்ட்டே வந்து மம்பு. தாவேக்கா எம்எல்ஏஸ் மட்டும் இல்ல, 234 எம்எல்ஏஸும் கொடுத்தாங்க. சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, நீங்க இதெல்லாம் இங்க இப்படிதான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. இதுல வேற நம்ம பசங்களை கிண்டல் பண்றது இப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு. நம்ம இதுல ஒரு பாட்டா இருந்து இதை வந்து கண்கூட நம்ம வாழ்ற காலத்திலேயே இதை பார்த்துட்டோம். ஏன்னா நான் என்ன யோசனை, நம்ம ஒரு 50 வருஷம் கஷ்டப்பட்டு நீ எல்லாம் 10 வருஷம் பிரோஜனம் இல்ல, எதுக்குதான் போராடினே தெரியல, எதுவும் மாத்த முடியல உன்னால பயம் இருந்தது. ஆமா, இவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம், ரோடோட சுத்துறீங்க, என்ன ஒன்ன மக்கள் அப்படியே தான் இருக்கா, மக்கள் ஆட்சியும் மாறல, காட்சியும் மாறல, மக்கள் நிறைய மாறணும். வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பா மாறுவாங்க. உதாரணத்துக்கு ஹெல்மெட் கட்டாயம் கொண்டு வந்தப்போ நம்மளே நிறைய பேர் அவ்வளவு நாள் ஹெல்மெட் எல்லாம் ஓட்டிட்டோம், திடீர்னு ஹெல்மெட் போடுறதுனா தெரியல. இன்னைக்கு ஹெல்மெட் இல்லாம யாரும் ஓட்டுறது இல்ல, அது பழகிடும். புதுசா இருக்கீங்க கஷ்டமா இருக்கும். முன்னாடி என்ன அந்த தப்ப நார்மலைஸ் பண்ற வேலை, அதுதான் எல்லாரும் பண்றாங்க. நான் பண்றது மட்டும் தான். போயிட்டு ஒரு வண்டி கட்சினா 2500 லஞ்சம் கொடுக்கணும். ஏப்பா எல்லாரும் வருஷம் கொடுக்கறது தானே, அந்த 2000 எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? எதுக்கு கொடுக்கணும் அந்த கேள்வி யாரும் கேட்கல. இன்னைக்கு அதை எதுக்கு கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து ஒரு துறையில எடுத்துக்கங்க. இப்ப வந்து ஆர்டிஓ சொன்னீங்க, ஆர்டிஓல அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் அந்த வேலையை வாங்குறதுக்கு ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்துருப்பான். அந்த அதிகாரி அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வர்றதுக்கு இன்னொரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரியை அந்த துறை அமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த துறை அமைச்சரு மக்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா அண்ணா இதான் வந்து இங்க இருக்க எம்எல்ஏஸ் ஆகட்டும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பர்சனலா ஒரு மீட்டிங் அண்ணா கண்டக்ட் பண்ணி விஜய் அண்ணா சொல்லிருக்காரு, 6 மாசத்துக்கு அமைதியாரு, 6 மாசத்துக்கு உங்க வேலையை நேர்மையா செய்யுங்க. இது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அவருக்கு 2000 காசு வாங்குறாருன்னா அது ஏன் வாங்குறாரு? ஏன்னா அந்த போஸ்டிங் வர்றதுக்கு நிறைய இடங்கள்ல பணம் கொடுத்துருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே அப்ப கடனை வாங்கி போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. இப்ப லஞ்சம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு சம்பளத்தை வச்சு கடனை மட்டும் தான் கட்ட முடியும், சேலரி ரன் பண்ண முடியாது. சோ அப்ப இவங்களுக்கு என்ன சொல்யூஷன்?
ஸோ இதை பத்தின டேட்டாஸும் பேக்ரவுண்ட்ல அனலைஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான சொல்யூஷன்ஸும் கண்டிப்பா ஒரு 6-7 மாசத்துல வரும். அப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை முடிச்சு அவங்க லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இன்னைக்கு அரசு அதிகாரிகளே நிறைய சொல்றாங்க, நம்ம கவுண்டிங் அன்னைக்கே சொல்ல ஆரம்பிச்சாங்க, நாங்க எங்க செலவுகளை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 20 வருஷம் நீங்க தான் இருக்க போறீங்க, கொள்ளையடிக்க முடியாது. அப்போ நாங்க ஆடம்பரத்தை கம்மி பண்ணா மட்டும்தான் நாங்க வாங்குற சம்பளத்தை வச்சு சஸ்டைன் ஆக முடியும். அதனால நாங்க இப்பத்துல இருந்தா அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சப்ப எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அவங்களும் ரெடியா தான் இருக்காங்க. யாருமே ஊழல் பண்ணியே தான் ஆகணுங்கிற மைண்ட் செட்ல அரசு அதிகாரிகளும் இல்லை. அவங்களும் அந்த வேற வழி இல்லாம கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டுருச்சு. இத்தனை வருஷமா திமுக அதிமுக அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணும், ஒண்ணு இல்ல ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டா போறோம்னா கூட ஒரு 20,000 சம்பளத்துக்கு அவன் ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கான். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், நின்று வரேன் என்கிட்ட ஐயாவை பாக்கணுமா, வேற 500 ரூபா கொடுன்னு கேட்பான், ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்பான். இன்னைக்கு அதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் நேரடியா எந்த ஒரு இடையூறும் இல்லாம நேரடியா பாக்குற விஷயம் இல்லையா? அது ரொம்ப ஒரு நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து பாக்குறாங்க சார். ஆபீஸ்ல இருக்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் உட்காந்து பாக்குறாரு பாருங்களேன். அமைச்சர் உட்காந்து பாக்குறாரு. ஆபீஸ் ஸ்டாஃபோட மனதில் யோசிச்சு பாருங்க. காலைல 10 மணிக்கு வந்த மாதிரி 4 மணிக்கு போட்டி அந்த மாதிரி வீட்டுக்கு போற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு 6 மணி இல்ல, நைட்டு 10 மணி ஆனாலும் கல்வித்துறை அமைச்சர் ஆபீஸ் ஆகட்டும், இல்ல நம்ம மணியசன அவரே நல்லா விருப்பத்துக்க மாட்டாரு. 6 மணி 4 மணிக்கு மினிஸ்டர் போயிருவாப்ல, ஆபீஸுக்கு கிளம்பி போயிருவாங்க. என்ன வேலை கோட்டையில ஒரு வேலை இல்ல. சந்தோஷப்படுறேன். பாக்குறேன் நம்ம டிவிடி பெருசுலாம் அவரோட பேசியிருக்கேன். அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அதை செயல்படுத்த முடியலையே, இங்க உட்காந்து நம்ம இத பண்ண முடியாத ஒரு இடத்துல உட்காடுற மாதிரி ஒரே நல்ல டிகிரி கொடுத்தாரு சார். அதுதான் பண்ண முடியாத ஒரு இயலாமையில இருக்கிற மாதிரி ஒரு கோபம் அவர்கிட்ட இருக்கு. அது இன்னைக்கு அது இல்லடா என்னால முடியும்டா இல்லடா அப்படின்ற மாதிரி என்னன்னு பாட்டு முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சு 1/2 மணி நேரத்துல நடக்க போகுது. அதை பண்ண மாட்டேங்க. 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் வச்சிருக்காங்க. நிறைய ரிக்வெஸ்ட் 10 வருஷமே சும்மா வச்சிருக்காங்கடா. இப்ப ஒரு கையத்துல வேலை முடிஞ்சு போச்சு. இதே 10 வருஷமா வச்சிருக்காங்க. நீங்க இதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இதுக்கு மேல அடுத்து கேட்க போறாங்களோ அப்படின்றதுனால நீ கேட்கணும் அப்படின்றதுனால நீங்க தேவைகளை வச்சுட்டே இருந்தாதான் நம்ம பின்னாடி இருப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்பதான் அவங்க வசூல் பண்ணிட்டே இருக்க முடியும். உடனே கொடுத்துட்டா அவன் அவ்வளவுதான் போயிடுவான், வேலை முடிஞ்சது. திருப்பி எனக்கு காசு எங்க வரும்? திரும்ப வரமாட்டான். திரும்ப அடுத்து வேற கேட்பான். பசிக்குது இட்லி கேட்பான். அவனுக்கு நீ இட்லி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு பிரியாணி கேட்பான். இது இவங்க எல்லாம் பேசின விஷயம். இவங்க மைண்ட்ல இருக்கிறது அதுதான். இவ்வளவு வக்கரமா தான் யோசனை தான் இவங்க பட்னியாவே வச்சிருந்தாதான் இட்லியே போட்டு வச்சிருந்தது. பாப்போம், இது நல்ல ஒரு மாற்றமா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியா இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா பிரதர். சட்டசபைக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நேரலை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசியிருக்கோம். மனம் திறந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் 4 மாசம் ஆச்சா? 4 மாசமா எதுவும் நம்ம பேசல. சூப்பரா போயிருக்கு. நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தோம். அந்த கேம்பெயின்ல வேலை கரெக்டா இருந்ததுனால நம்மளால சொன்ன மாதிரி சட்டமன்றத்துக்கு எதிர்க்க பேசியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இருக்கும் நம்ம. கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.